டேய், நீ திமுக காரன் தானே? நானா திமுக ஆதரவாளர். என்ன எழவோ, திமுகக்கு தானே ஓட்டு போட்ட? எஸ். சரி, எதனால அவங்கள ஆதரிக்கிற? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீயே சொல்லு பார்ப்போம். அது ஏதோ சனாதனத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் இந்த திராவிட அரசியல் பேசுறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் சமூக நீதி, இந்த நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதானே? வெரி குட், இவ்வளோ கரெக்டாக சொல்ற. அப்போ என்ன உனக்கு டவுட்டு? இப்போ என் டவுட்டு அது இல்லை. வேற என்ன? இப்போ நீ சொன்ன இந்த கொள்கைக்கெல்லாம் எதிரான கட்சி தானே பிஜேபி? ஓ, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஒருவேளை பிஜேபியும் திமுகவும் கூட்டு வச்சுக்கிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் போகாது. அதான் ஆல்ரெடி கூட்டணி வச்ச கட்சி தானே. என்னமோ இதுக்கு முன்னாடி நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. அது அப்ப இருந்த சூழல், நெருக்கடி, அதெல்லாம் வேற. இப்ப அதெல்லாம் நடக்காது. அதான் பேச்சு போதே, பாக்குறியா இல்லையா நீ? அது பேச்சு 1000 வரும், அதுக்காக அது உண்மையாயிடுமா? அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. அப்படி பேசிட்டு போய் இப்ப போய் எப்படி கூட்டணிலாம் வைப்பாங்க? சரிடா, ஹைப்போதெட்டிக்கலாவே கேக்குறேன்னு வெச்சுக்கோ. ஒருவேளை பிஜேபி கூட திமுக கூட்டணி வச்சிருச்சு, அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? வச்சா திமுக எதிர்ப்பேன். என்னடா பட்டுன்னு எதிர்ப்பன்ட்ட? பின்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆட்களை ஏதோ ஒரு நடிகை வந்துட்டான்றதுக்காக கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட கூட்டம் நினைச்சியா? இல்லை எங்க தாத்தா பாட்டி ஓட்டு போட்டாங்க, எங்க அம்மா அப்பா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த கேள்வி கேட்காம ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு போட கூட நினைச்சியா? சுயமா ஒரு சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு அந்த சித்தாந்தத்தை இப்ப வரைக்கும் இந்த கட்சி தான் காப்பாற்றணும்னு நம்பி போய் ஓட்டு போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த கட்சி தான் சுயநலத்துக்காக அந்த சித்தாந்தத்திலிருந்து விலகுச்சுன்னா, எங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுச்சுன்னா அந்த கட்சியை எதிர்க்க வேண்டியதான். இதுல என்ன உனக்கு டவுட்டு? நாடா பெரிய முட்டா கொடுப்பன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய டைலாக் பேசுற. இதோ பாரு, ஒரு தனி மனுஷனுக்கு பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு போற கூட்டம் தான் அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்கும். ஆனா ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னாடி போற கூட்டம் தான் தலைவனே தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கும். புரியுதா?